வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்கள்கிட்ட வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னா, செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் ரேஷன் கடை ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்துருக்கு. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை மறந்து போச்சுன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களோட மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்களோ அந்த மெயில் ஐடி கேட்கும். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே வந்துடும். நீங்கள் அதை வச்சு உங்களோடதை ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் சேல்ஸ்மேனுக்கு ஓவராலாக 108 கேண்டிடேட்டை கவர்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 108 பேரும் எங்கே ஜாப் போகணும், எந்த வார்டு, எந்த தொகுதி அப்படின்றது எல்லாமே அடுத்தது இன்டர்வியூலேருந்து அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இப்போ எப்படி இன்டர்வியூக்கு வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து வந்துச்சோ அஃபிஷியலாக, அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே கவர்மெண்ட் கிட்டேருந்து அஃபிஷியலாக வரும். நம்ம அதை வச்சு அந்த வார்டில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்றைக்கு ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கும். அதில் டைமிங்லேருந்து நம்மளோட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 108 பேரையும் வந்து நீங்கள் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர் கரெக்டாக இருக்கா, உங்கள் பேருக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இருக்கா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரே பேர் ஒரே இனிஷியலாக நிறைய பேர் இருப்போம். ஸோ உங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் வேண்டாம், நம்மளாக தவறுதலாக நம்ம தான் செலக்ட் ஆகிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களோட பேர் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை பண்ணுங்கள். நானுமே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். இன்டர்வியூக்கும் போயிருந்தேன். பட் என்னெல்லாம் வந்து காமனாக கேட்கிற கேள்வியெல்லாம் எதுவுமே கேட்கல. பிகாஸ் நான் ஓவர் குவாலிஃபைட். நான் எம்காம் முடிச்சிருந்தேன். அதனால் வந்து சும்மா கேட்கணுமேன்றதுக்காக கேள்வி கேட்டாங்க. அதுவும் ரேஷன் கடை பற்றி எந்த கேள்வியுமே என்னை கேட்கல. என்னை கேட்ட கேள்வி ஃபினான்ஸ் பற்றி. ஏன்னா நான் எம்காம் முடிச்சிருக்கேன், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்கிறேன். அப்படின்றதுனால எனக்கு அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக தான் கேள்வி கேட்டாங்க. நிதித்துறை அமைச்சர் யார், டிப்ரிஷியேஷன்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன, அசட்னா என்ன, இந்த மாதிரி கேள்விகள் தான் என்னை கேட்டாங்களே தவிர ரேஷன் கடை ரிலேட்டடாக எனக்கு எந்த கேள்வியுமே கேட்கல. எனக்கு அப்போவே தெரியும் நான் இல்லை என்னை செலக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இப்போ இந்த 108 பேரும் சேல்ஸ்மேனுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கர்ஸில் வந்து டோட்டலாக 86 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 86 பேரோட அப்போ சொன்ன மாதிரியே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது மூணும் கரெக்டாக உங்களோட தான் ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம பேரை மட்டும் பார்த்துட்டு நம்ம செலக்ட் ஆகிட்டோம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அது நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பராக இருக்காது, இல்லை நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்காது, ஏதோ ஒன்று இல்லைன்றப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நானும் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் அப்ளை பண்ணேன். பட் எனக்கு எதுவுமே கிடைக்கல. பரவாயில்ல. பட் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் கடவுளுக்கு தான் சொல்லணும். இந்த 108 சேல்ஸ்மேனும் சரி, பேக்கர்ஸ் 86 பேரும் சரி, உங்கள் எல்லாருக்குமே என்ன மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாக கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்கள் நல்லபடியாக வேலை செய்யணும். இது என்னோடய விஷ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் போது தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோ போடணும். என் வீடியோவும் பார்க்குறாங்க, என் வீடியோவும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் எல்லா வீடியோவுமே போடுவேன். எல்லா எக்ஸாமுக்கான கவர்மெண்ட்டோ பேங்கிங்கோ அண்ட் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணுன்றதுலேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும், இன்டர்வியூ லெட்டர், அட்மிட் லெட்டர் எல்லாமே வந்து எப்படி உங்களுக்கு பண்ணணுன்ற A to Z வரைக்குமே நான் போடுவேன். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்கள்கிட்ட வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் உங்கள்கிட்ட வந்து கரெக்டாக சேரும். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவுமே